என் பேர் குணா அமுதன். நான் ஃபோட்டோகிராஃபரு. ஒரு 4 வருடங்களாக நான் ஜல்லிக்கட்டு அது சார்ந்த புகைப்படங்களை தொடர்ந்து எடுத்துகிட்டு வரேன். மாடு வளர்க்குறவங்க, மாடு பிடிக்கிறவங்க எல்லாருமே எனக்கு நல்ல நண்பர்களாக இருக்காங்க. என்னுடைய பார்வையில் நான் சொல்லணும்னா, நம்ம ஊர் சிஸ்டமே இது ஒரு மாதிரியான ஒரு குழப்பத்தில் தான் இருக்குது. இங்கே மாடை வெட்டி ஏற்றுமதி பண்ணுறதுக்கோ மாட்டு கறி சாப்பிட்றதுக்கோ இங்கே தடை இல்லை. ஆனால் ஜல்லிக்கட்டுக்கு தடை இருக்குது. எல்லா வீதிகள்லையும் மட்டன் ஸ்டால் இருக்குது. ஆனால் கடா சண்டைக்கு இங்கே தடை இருக்குது. சிக்கன் சாப்பிட்லாம், ஆனால் சேவலை சண்டைக்கு விடக்கூடாது. வெளிநாட்டு நாய்களை இங்கே கொண்டு வந்து வளர்க்கலாம். நாட்டு நாய்களை இனவிருத்தி பண்ணுற சென்டர்களை நீதிமன்றம் மூடிடுது. இந்த மாதிரி இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா சிஸ்டமே ஒரு மாதிரி வித்தியாசமாக நமக்கே புரியாத ஒரு சூழ்நிலையில் இருக்குது. இதில் மாடை கொடுமைப்படுத்துறது அப்படின்றதுக்கெல்லாம் இதில் எனக்கு தெரிஞ்சு எதுவுமே இல்லை. எல்லாமே பார்த்தீங்கன்னா காலையில் மாடோ ஆடோ நாயோ ஏதோ ஒன்று சம்திங் எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலுமே காலையில் கொஞ்சம் நேரம் விளையாடுற மூட்டில் இருக்கும், ஈவினிங் அதே மூட்டில் இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு டாகை வாங்கி வளர்க்குறீங்கன்னா காலையில் ஆட்டோமேட்டிக்காக அது ஏதோ ஒரு பால் நீங்கள் பழக்கிருப்பீங்க. அந்த பாலை எடுத்துகிட்டு அது உங்களை விளையாட தான் கூப்பிடும். அது ஒன்றும் அது கூட நீங்கள் போய் இன்ட்ராக்ட் பண்ணி அதோட நீங்கள் விளையாடும்போது அதை நீங்கள் கொடுமைப்படுத்துறீங்கன்ற அர்த்தம்லாம் இல்லை. அதே மாதிரி தான் எதுவுமே கண்ணுக்குட்டியாக இருந்தாலும் சரி, காளமாடாக இருந்தாலும் சரி, அதனுடைய விளையாட்டு உணர்வுன்னு ஒன்று இருக்குது. சேவல் இன்னொரு சேவலை பார்த்து அதோட சண்டை போட தான் செய்யும். கெடா 2 கெடா முட்டி சண்டை போட்டுக்கிறதுன்றது இயல்பான ஒரு விஷயம்தான். இதனுடைய அடிப்படையில் தான் இது பண்பாடு சார்ந்து இந்த விளையாட்டுகளை எல்லாம் இவங்க அதை ஒரு கோவில், சாமி இந்த மாதிரி விஷயங்களோட இணைச்சு ஒரு பொங்கல் வைக்கும்போது ஜல்லிக்கட்டு வர்றது, கடா சண்டை வர்றது, சேவல் சண்டை வச்சு சாமியை வழிபடுறது, இந்த மாதிரியான விஷயங்களோட தான் இதை அவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு இப்போ இதை மிருகவதைன்னு இதெல்லாம் எதுவுமே இருக்கிற மாதிரி தெரியல. வாடிவாசல்ன்றது எங்களுக்கு கோயில் மாதிரி தான். சாதாரணமாக அந்த பக்கம் போனால் கூட வாடிவாசலுக்குள்ள கடந்து போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை செருப்பை கழட்டிட்டு தான் போவோம். செருப்போட யாரும் இன்னைக்கு இல்லை. நீங்கள் எந்த கிராமத்துலாம் பாருங்க, ஜல்லிக்கட்டு நடக்கிற டைமில், நடக்காத டயத்தில் போகும்போது கூட அது அந்த இதுக்குள்ளே போக மாட்டாங்க, செருப்புகளோட போட மாட்டாங்க. அதே மாதிரி தான் மாடு வீடுகளில் வச்சிருக்கப்ப எவ்வளோதான் நம்ம சொந்தக்காரங்க எவ்வளோதான் நெருங்கின சொந்தமாக இருந்தாலும் மாடை தொட விட மாட்டாங்க அடுத்தவங்களை. அந்த மாதிரி தான் வச்சிருப்பாங்க. பொம்பளையாலுமே அப்படிதான் தீட்டான டயத்தில் மாடை தொட மாட்டாங்க, மாடை பார்க்க மாட்டாங்க. செருப்பு கால் போட்டு கொட்டத்துக்குள்ள மாடு ஊக்கம் போக மாட்டாங்க. அப்படிலாம் தான் மாடு வளர்த்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு மாடு ₹1,00,000 பொருள் சும்மா ஓசியில் இல்லை. அதை யாரும் குத்துறாங்க, கத்தியில குத்துறாங்க, கடப்பாரில் குத்துறாங்க, யாராவது குத்துவாங்களா, லூசு பயிர்களா அப்படி குத்துறதுக்கு. அந்த மாதிரி வதைன்றதுக்கு அதில் பேச்சுக்கே இடமே கிடையாது. மாடு அந்த வாடி வாசலுக்குள்ள நுழைஞ்சு அதுல ஒரு 10 செகண்ட்ல கடந்து போயிடும். உங்களுக்கு தெரியும் மாடு எவ்வளவு வேகமா ஓடுதுன்னு. ஒரு 10 செகண்ட் கூட ஆகாத எல்லையே கிடக்குது. 10 செகண்ட்ல அந்த மாடை ஒரு மனுஷன் என்ன செஞ்சிட முடியும்? சாதாரண கட்டி போட்டே மாடை ஒன்றும் செஞ்சிட முடியாது. எம்டி எதுவுமே இல்லாம வெளியில போறப்போ மாடு கூட கொம்பு இருக்கு, அங்க இருக்க பிரியாருங்க எதுவுமே கிடையாது, எந்த விதமான ஆயுதமும் கிடையாது, எதுவுமே கிடையாது. அண்ணாமல தான் மாடோட ஃபைட் பண்றோம். இது ஏறு தழுவல்னா சொல்லுவாங்களே, மாடு பிடிக்கிறது கூட நான் சொல்ல மாட்டோம். ஏறு தழுவல் தான். தழுவல்னால என்னன்றது எல்லா பேருக்குமே தெரியும். இதுல வதைன்றதுக்குலாம் எந்த விதமான அர்த்தமும் கிடையாது. சும்மா 4 போட்டோவை எடுத்து வச்சுக்கிட்டு மாடு அதை பண்றாங்க இதை பண்றாங்க அப்படின்னு சாதாரணமா எடுக்கிற போட்டோ லேசா திரும்புறவ பார்த்தாலே மூஞ்சி கொஞ்சம் விகாரமா தான் தெரியும். உடனே எவ்வளவு கொடூரம் மாடு குடுறாங்கன்றாங்க. அதெல்லாம் தாண்டோன்றித்தனமா பேசுறவங்களுக்கு என்ன சொல்றது தெரியல. சும்மா மேல உட்காந்துட்டு ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை நிப்பாட்டணும்னு இது பண்றாங்க. எங்களோட உணர்வுகள் கலந்த விஷயம் இது. சாதாரண விஷயம் கிடையாது. நேற்று எங்க தாத்தா மாடு பிடிச்சாரு, எங்க அப்பா மாடு பிடிச்சா, இன்னைக்கு நாங்க பிடிக்கிறோம், நாளைக்கு என் பிள்ளைய மாடு பிடிக்கும், மாடு வளர்ப்போம். அது எந்த மாற்றமும் கிடையாது. ஜல்லிக்கட்டு நடத்துறாங்க நடத்தலைன்றதுக்காக இல்லை. இன்னைக்கு நம்ம வீட்டில் மாடு கிடக்குன்னா வைராக்கியத்தை தான் வச்சு மாடு வளர்த்துட்டு இருக்கோம். விட்டு போக தெரியாதா? ஒரு மாடு எங்களுக்கு இந்த மாடு இப்போ கொண்டு வித்தாலும் ₹1,00,000 என்ன விற்க முடியும்? விட்டு பகுமானம் வாங்கி நீங்க ஓட்ட தெரியாதா? எங்களுக்கு அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை. சாகுற வரைக்கும் என் வீட்டில் என் பிள்ளை எப்படியோ அது மாதிரி அந்த மாடு சாகுற வரைக்கும் என்கிட்ட கிடக்கு. செத்ததுக்கப்புறம் என் வீட்டு பக்கத்தில் தான் அதை பதப்பம் விழுந்து காசுக்காக விற்கவும் மாட்டோம். நம்ம சொல்ற மாதிரி கொண்டு போய் அங்கே போய் விடுறதுக்கு இங்கே போய் விடுறது அந்த கோசாலை ஆரம்பிச்சு போட்டு கொலையாக கொண்டு விட்டுருக்காங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே எங்களுக்கு தேவையும் கிடையாது. யாரோட காசும் தேவை கிடையாது. எங்களுக்கு எதுவும் தேவை. எங்களுக்கு தேவை எங்கள் ஜல்லிக்கட்டு திருப்பி எங்களுக்கு வேணும். ஜல்லிக்கட்டு இப்போ இந்த 2 வருஷமா நின்று போச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜல்லிக்கட்டு போய்கிட்டு தான் இருந்தேன். மாடு கொண்டு போய் அவங்க போய் பிரைஸ் வாங்கிட்டுருவேன். ரொம்ப சந்தோஷமா கிராமத்தை வச்சு கொட்டை வச்சு மாலை போட்டு பயங்கரமா கொண்டு போய் வீட்டில் ஆர்த்திலாம் எடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு 2 வருஷமா நின்று 10 மாடு இருந்தது இப்போ 6 மாடு தான். என்னால் வளர்க்க முடியல. மழை இல்லை, தண்ணி இல்லை, அதனால இந்த இது எங்கேயும் கொண்டு போக முடியல.
ஒரு நாளைக்கு வந்து குறைஞ்சபட்சம் 300 ரூபா ஒரு மாட்டுக்கு செலவாகுது. அதனால வந்து பராமரிக்க முடியாதனால இப்போ வந்து அடிமாட்டுக்கு கொடுக்காம வளர்க்குறவங்களுக்கே ஒரு 4 மாடு கொடுத்துட்டோம். அது போக மாடுகள் வந்து இப்போ அடிமாட்டுக்கு நிறைய போயிட்டு மன வருத்தமாக தான் இருக்கு. இருந்தாலும் நம்ம அந்த 6 மாடு என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சம்பளத்தை வச்சு நான் மாட்டெல்லாம் காப்பாற்றிக்கிட்டு இருக்கேன். நம்ம நாட்டு வீடை அழிக்கணும், நாட்டு மாடுகளை அழிக்கணும். இது ஏன் அழிக்கிறாங்கன்ற ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து ஒரு A1 பால் நம்ம பால் வந்து, ஆனால் அந்த பால் வந்து சர்க்கரை வியாதி எல்லாமே வரக்கூடிய பால். நம்ம பால் வந்து A2 பால் நாட்டு மாட்டோட சேர்ந்தது. இதில் எந்த வியாதியுமே வராது. அவங்க மாடு வந்து பால் வந்து 50 லிட்டர் 10 லிட்டர் 20 லிட்டர்லாம் கொடுக்கும். நம்ம மாடு வந்து 2 லிட்டர் தான் கொடுக்கும். நம்ம மாட்டில் எந்த வியாதியுமே வராது. நம்ம காட்டில் மேய்ஞ்சி நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம ஒன்றா நம்ம வீடே இருந்ததுனால நமக்கு எந்த வியாதியுமே அந்த மாட்டு பாலில் வரவே வராது. அதனால அவங்க ஃபாரின்ல வந்து அவங்க மாடை இறக்கணும், அவங்க மாட்டு தீவனத்தை இறக்கணும், அவங்களோட ஊசியை இறக்கணும். மெயின் காரணமே என்னன்னா காளை மாடுகள் இருக்கக்கூடாது. காளை மாடுகள் இருந்தால் வந்து அவங்க இறக்குற நாட்டு மாட்டோட இனவர்த்தி பண்றதுக்கான ஊசி இன்ஜெக்ஷன் மூலமா தான் கொண்டு வரணும், நாட்டு மாடு அழிச்சே ஆகணும் அப்படின்றதுனால தான் இந்த காளைகளை முதல் அழிக்கிறாங்க. பேன் பண்ண காரணமே இந்த காளை ஜல்லிக்கட்டு காளையில பண்ணா தான் நாட்டு மாடுகளை அழிக்க முடியும். அப்பதான் அவங்க கொண்டு வர அந்த ஜெர்சி மாடுகள் உள்ள வரும். அவங்க கொடுக்குற தீவனம், அவங்க கொடுக்குற ஊசி, அவங்க கொடுக்குற மருந்து எல்லாமே அடுத்து மனுஷனுக்கு அதே இது. நம்ம அடுத்து டாக்டர்கிட்ட தான் போகணும். எதா இருந்தாலுமே டாக்டர்கிட்ட தான் போகணும். எல்லா மருந்து ஊசி போடணும், நமக்கு வியாதிகள் வரும், நமக்கு பணம் அவங்ககிட்ட தான் போகணும். ஃபாரினர்ஸ்க்கு மறுபடியும் நம்ம வெள்ளக்காரனுக்கு அடிமையாக தான் தமிழ்நாடு ஆக போகும். இந்தியர்களுக்கு வந்து ஃபாரின்காரன் வந்து நம்ம அடிமையாக தான் நம்ம இருக்க போறோம். இதுதான் நடக்க போகுது. இதால இப்ப ஜல்லிக்கட்டை முடிச்சு ஜல்லிக்கட்டை எதுக்கோ முயற்சி பண்ணி நாங்கள் போராட்டங்கள் பண்ணி எதாவது எடுத்து போய் அடுத்து பார்த்தீங்கன்னா நாட்டு நாய்க்கு வந்துட்டாங்க. அது பாட்டுக்கு தெருவில் சுற்றிக்கிட்டு நிம்மதியாக வீட்டில் சாப்பிட்ற போகிற சாப்பாடு சாப்பிட்டு நம்ம நாய்க்கு நம்மளோட அது பாட்டு சுற்றிட்டு தெரியும். பார்த்தீங்கன்னா ஃபாரின்லேருந்து ஒரு நாயை கொண்டு வந்து இறக்கிட்டு அதுக்கு என்னமோ பெட்டிக்கிறீன்றாங்க. அது செயின்லாம் பிடிச்சிட்டு போகணும், வீட்டில் நடந்து வாக்கிங் கூட்டு போகிறாங்க. அதெல்லாம் கொடுமலைன்ட்டாங்க. ஆனால் அவங்க நாய் தான் இங்கே இருக்கணும், வளர்க்கணும், வீட்டுக்குள்ளேயே வளர்க்கணும், வீட்டுக்குள்ளேயே குளிப்பாட்டினா அது நம்ம நாயெல்லாம் அப்படிலாம் இல்லை. அது பாட்டுக்கு எங்கேயும் போகும், எங்கேயும் வரும், நம்ம கூட விளையாடு, நம்ம கூட ஜாலியாக இருந்துச்சு. இப்போ அந்த நாயையும் இனப்பெருக்கம் பண்ணக்கூடாது, அதையும் அடிக்க நாட்டு நாய்களே இருக்கக்கூடாது. ஃபாரினர்ஸ் நாய் தான் இருக்கணும், ஃபாரினர்ஸ் தான் இருக்காங்க. ஃபாரினர்ஸ் நாய் எப்படி அந்த ராட்ஃபீல்டு சொல்ற நாயெல்லாம் வளர்த்தவனே கடிச்சு கொண்டுருச்சு. அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதான். பேப்பர்ல வந்து எல்லா நாட்டிலையும் தடை பண்ணியிருக்காங்க அந்த நாயை. ஆனால் இவங்க இறக்கிட்டு தான் இருக்காங்க ஃபாரின்ல இருந்து. இல்லை என்னென்னமோ செப்பட என்னென்னமோ நாய் சொல்றாங்க. நம்மள பார்த்தீங்கன்னா நாட்டு நாய் கண்ணி அந்த மாதிரி நம்ம நாட்டுக்குள்ள நாய்களையும் இப்போ அழிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த கிராமத்து மக்கள் சொல்றது 100% உண்மை. கடந்த 2006ல 90,000 இருந்த ஜல்லிக்கட்டு மாடுகளுடைய எண்ணிக்கை 2009ல 45,000 குறைஞ்சிருக்கு. 2013ல 22,000 குறைஞ்சிருக்கு. தமிழ் நாட்டு மாடுகளின் தேசிய மாடுகள் சராசரியின் பங்களிப்பு இன்னும் 1% கீழே தான் இருக்கு. இந்த நாட்டு மாடுகளை காப்பாற்றுறதுக்கான ஒரே தூண்டுகோலா இருக்கிறது தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு மட்டும்தான். ஜல்லிக்கட்டை காப்பாற்றுறதுக்கான கடமை ஒவ்வொரு தமிழனுக்கும் இருக்கு.